வெல்கம் பேக் டு நைட்ரோஜன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இனிமேல் இவர் தான் போடுவார். ஓ தப்பாக்குதுண்ணா. வீடியோ போட மாட்டோம், இவர் ரெகுலராக போடுவார் வீடியோ. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல போடு வச்சு. ஓ வேணாம் ப்ரோ, இதெல்லாம் போட்டா ப்ரோ. இருங்க இந்த ஃபைனல் டேக் வாங்க எடுக்கிறீங்களா? அழகா மறைஞ்சிட்டே இருக்கு தலைவா. நீ வேலையை காமிச்சுட்டு அந்த வீடியோ போட்டு கடுப்பாயிருவேன். வெல்கம் பேக் டு நைட்ரோஜன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க பைக் ரைடிங்லாம் பண்ண மாட்டோம், இவரு பண்ணுவாரு. ஸோ நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இவர் சேனலை சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக், கமெண்ட், மென்ஷனு எல்லாம் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் பண்ணுங்க. எங்க வந்துருக்கணும் ஒரு இது பூங்கான்னு சொல்றான் தம்பி. ஆனா ஆளான மட்டுமே இல்லைங்க. வச்சு மறந்துட்டேங்க. சார்ரா வரண்டா. குடு ஒரு ஹெல்மெட் எந்த கொடு. க்ளவுஸ்ல அதுக்குள்ளே போட்டுக்கோ. க்ளவுஸ்ல அதுக்குள்ளே போட்டுக்கோ. கொஞ்சம் சிரமந்தாங்க. என்ன பண்ண? இடம் பார்த்தீங்களாங்க, சத்தியமாக நான் இந்த பூங்காதை சொன்னால் சரி எல்லாம் மக்களாக இருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லைங்க. எப்படின்னா இந்த கொரோனா டைமில் ஆள் நடமாட்டம் இல்லை, இந்த மாதிரி பிளேஸில் இருக்குன்னு அந்த மாதிரி பிளேஸாக இருக்குது. யாருமே இல்லை நினச்சேன். சுத்தமாக ஆள் மட்டுமே இல்லைங்க. நான் என் தம்பி கூட தான் இருக்கிறோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க, பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. எப்படி கத்துறா எப்படி சொல்லி செலவு இருக்கு, செம்மையா இருக்கு. கீழே முதல்ல என் தம்பி பாருங்க அங்க இருக்கான். முன்னாடி ஒரு இதுக்கு போயிருந்தோம், வியூ பாயிண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மண்டக்கடுப்பு ஆயிடுச்சு. அப்புறம் மற்ற தம்பி ஒரு கேப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஆள்லாம் வர மாட்டாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு தான் அங்கே போகணுங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பிளேஸ் இருக்குல்ல, மரம் இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்க்கணும். போக முடியுமான்னு தெரில. பாப்பா போக முடியும், போயிடலாம். வாங்க இப்படி போயிடலாம்டாடா. எல்லாம் வச்சுட்டு போலாமா எடுத்துட்டு போலாமா? பயங்கர அட்வென்ச்சர் இருக்குங்க. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. கீழே ஒருத்தர் சொன்னாங்க பார்த்து போங்க அப்படின்னு. அதான் பயங்கர மூச்சாகுதுங்க சத்தியமா. ட்ரக் பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டம். அது மாதிரி என்ன மாதிரி யாருக்கு ஆளுங்கெல்லாம் ட்ரக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தண்ணி பாட்டுட்டு வந்து நாங்கள் எனக்கு மட்டும் மூச்சம் உனக்கு மூச்சம் வந்து இல்லைடா. சேம் பிச்சுங்க. எனக்கு மட்டும் மூச்சம் வந்து பார்த்தேன், தம்பிக்கு மூச்சு வாங்கிடுமாங்குது. பயங்கர ட்ரக்கிங். ஏறிட்டோம், இறங்குறது எப்படி போகிறது எனக்கும் தெரியல. ஆமா, ஆனா நீங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம் வரதை தவிர்க்கணும். கொஞ்சம் விட்டுருணும். ஆளுங்க இருக்காடா. வீடுதான் இருக்கு. நம்மள சொல்லு வேற யாராவது சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போகலாமா? ஹாய், எங்கே இருக்குங்க கேட்டேன்னா ரோட்டில் இருக்குங்க. ரோட்டில் உட்காந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எல்லா பிளேஸும் தெரியும், நாங்கள் போட்டு போகிறேன் அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை எவனா சொல்லி கூட்டம் வந்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க. அந்த மாதிரி என் தம்பியும்
நம்பி வந்தேன். அவர் சொன்னார் ஆல்ரெடி பார்த்து போங்கன்னு. அவர் சொன்னது இந்த பிளேஸுங்க, இந்த ரோட்டில் போகணும். ஆனால் என் தம்பி கூப்பிட்டு போனது இந்த பாருங்க, இதில் போகணும், இந்த ரோட்டில் போயிருக்கணும். ஆனால் என் தம்பி கூப்பிட்டு போனது இந்த பிளேஸில் கூப்பிட்டு போனான். இந்த பிளேஸில் கூட்டிகிட்டு போயிட்டான். திரும்பி போயிட்டு மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வந்தோம். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஃப்ளாஷ்பேக். ஆமாண்டா டேய், இது வண்டி வந்துருக்கலாம் போல்றா. ஆனால் எப்படி வரும்னு தெரியல, வண்டியில் வருது இல்லைடா. டேய் இது மேலே போயிடலாமா? இந்த பக்கம் போய் பார்ப்போம். இது மேலே இருந்து கொஞ்சம் காடுனா ஏறி மேலே போனாடாடா. இது ரோடு, எது காரை சம்பளமாக போட்டிருப்பாங்க. என்னடா புத்தாட்டாது? தம்பி போய் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். வண்டி எடுத்து நம்பி சரின்னு போய் அங்கே முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்காமா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே போனோம்னா அங்கே வரைக்கும் வண்டியை போமா. அங்கே வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டக் பண்ணி போகலாமா. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நீங்கள் வந்து வரதுனா நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது கைடு கேட்டு வந்துருங்க. உங்கள் தம்பி மட்டும் உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் தெரியும் சொல்லிட்டு சொல்கிறவங்க நம்பி வந்துடாதீங்க, தயவுசெய்து வந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. டேய் இன்னும் கொஞ்சம் ரோடு பார்த்தீங்களா எப்படி அட்வென்ச்சராக இருக்குது. நல்லா இருக்குங்க சன்ரைஸு. ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வண்டி ஏன்னா அட்வென்ச்சர் பைக் இல்லை. சரி நம்ம அட்வென்ச்சர் பண்ணுவோம். என்னங்கிற இது அட்வென்ச்சர் வண்டி தான் இல்லை, ஆனால் அட்வென்ச்சர் நாங்கள் பண்ணுறோம். பெஸ்ட் யாரும் அட்வென்ச்சர்லாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் அடங்க அக்கா போனோமா. இடம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. ஃபுல் ஆஃப் ரோடுங்க, செம்ம ஆஃப் ரோடு. ஆனால் என்ன பொறுமை பொறுமை பொறுமை. ஓ ஓ, எங்கே எந்த வழி என்ன எதுவும் தெரியல. ஆஃப் ரோடுங்க. பயங்கர அட்வென்ச்சருங்க. பார்த்தீங்களா, இது ஆளான மட்டும் இல்லாத மாதிரி இருக்குங்க. பாம்புக்கும் படுத்துருக்கு போது வழியில். ஆமாம் பார்த்தோம். ஓ இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க இது காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. தம்பி கூப்பிட்டு வந்தா இடம் என்னைக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த பிளேஸ் யாரும் வந்துருக்க மாட்டோம் நினைக்கிறேங்க. ஆடன் நாட்டம் மாதிரி இல்லை. இங்கே விழுந்தா வந்து எப்படி தெரியல, செல்லு விழுந்தாலும் கிடைக்காது, ஆள் விழுந்தாலும் கிடைக்க மாட்டான். ஆமாம், அதனால இப்போ என் செல்லை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போ, ரொம்ப ரிஸ்க்கான வேலைப்பா. இது எப்படியோ ட்ரக் பண்ணி வந்தோம். ட்ரக் பண்ண அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து செம்ம ஒருத்தான பிளேஸ். ஆமாம் இல்லையாடா? கன்ஃபார்ம் செம்ம ஒருத்தான பிளேஸ். அதை விட இங்கே வந்து சன்ரைஸ், ஆனால் இங்கே வந்து சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து ஆமாம் ரொம்ப இல்லீகல், ரொம்ப கஷ்டம் வரது. வண்டியில் வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து வரதா இருந்தால் ரொம்ப சேஃப்டியாக வாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுங்க அது ஒருத்தா இருக்குங்க. நான் வந்து வந்ததே வந்து இந்த சன்ரைஸ் பார்க்க தான். இங்கே சன்ரைஸ் வரல, இங்கே சன்செட் ஆகும், நம்மளுக்கு பின்னாடி தான் சன்ரைஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல சன்ரைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும். நம்ம அது என்னடா சீக்கு பாறை தானே சொன்னேன். சீக்கு பாறைக்கு நீங்கள் போகிற மாதிரி க்ளோஸ் மாதிரி உனக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் இங்கே வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன். செம்ம ஒருத்தான பிளேஸுங்க, செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் அங்கே அப்படியே அங்கேருந்து எந்திரிக்க நம்ம அந்த தான் இருக்குது. இந்த கொல்லி மேலே அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சூப்பராக இருக்கும். அங்கே அந்த மலையிலேருந்து எந்திரிக்க சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சன்ரைஸ் சொல்லியிருக்காங்க, அங்கே சொல்லியிருக்காங்க. நாங்கள் போக முடியல. அதுக்கப்புறம் சீக்கு பாறை தான் போகலான்னு பார்த்தோம். சீக்கு பாறையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லோக்கல் கைட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். ஆனால் இது வரும்போது செம்ம ட்ரக்கிங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி அடுத்து எங்கே போகிறோன்னா என்ன ஃபால்ஸ் அது? வியூ பாயிண்ட். சீக்கு பாறை தான் போக போகிறோம். ஏன்னா சீக்கு பாறை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சும்மா போய் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபால்ஸ் போக போகிறேன். என்ன ஃபால்ஸ்? மாசில அருவி. மாசில அருவியில் போக போகிறோம். நான் ஆகாய போக மாட்டோம். ஏன்னா ஆகாய நான் தம்பி நிறைய டைம் பார்த்துட்டோம். படிக்கிட்டு இறங்கி பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் அது இறங்கி ஏறது ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமம். ஏன்னா நிறைய பேர் வந்து முக்கால்வாசி கொல்லிமலை வரவங்க ஆகாய ஃபால்ஸ் பார்க்காம இருக்க மாட்டீங்க. கன்ஃபார்ம் ஆகாய பார்த்துருவீங்க.
அது எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அதை விட்டுட்டு மாசி அருவி பார்ப்போம். மாசி அருவி வேறு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்த்ததில்ல. மாசி அருவி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, செம்மையாக இருக்கும். பேக்ரவுண்டில் காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க. பேக்ரவுண்டில் விட அங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிளேஸு. அப்பா அப்படியே கப்புள்ஸாக வந்தால் எப்படி இருக்கும். தம்பி இவர் கப்புள்ஸ்க்காக வர பிளான் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. என்னன்னே தெரியல. அண்ணன் கூட இல்லை, கப்புள்ஸ் கூட தான். ஆமாம், அவன் ஆளை கூட்டு வரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஆள் கூட தான். அண்ணன் கூட நோ. அண்ணன் கூட நோ. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். போனிக்கு உடனே போயிடும், கீழே போயிடும். ஓகேங்க, நான் அடுத்து மாசில் அருவி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.